நம்மள ஆள போடுறாங்கன்றப்போ நம்ம தான் வந்து பார்த்து யாருக்கு போடணும், யாருக்கு போட்டால் நமக்கு வந்து நல்லதுன்றதை பார்த்து போடணும். உடம்பு சரியில்லைன்னாலும் முடியலைன்னாலும் வந்து ஓட்டு போடணும்னு எங்களுக்கு ஒரு வைராக்கியம். 2004 ஒரே ஒரு ஓட்டில் ஒருத்தர் வந்து வின் பண்ணாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நல்ல ஆட்சி வரணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப துடிப்பாக காத்தாலே வந்து ஓட்டு போட்டுடணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 100% ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியங்க. காத்தால போடுறதா சாயங்காலம் போடுறதா, இந்த வெயில் மழை அதெல்லாம் இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பார்க்காம எல்லாருடைய கடமை. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது? ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஓட் பண்ண போகிறேன். பட் அட் த சேம் டைம் இன்னும் டெசிஷனும் எடுக்கணும். ஸோ அதனால் லைட்டாக நர்வஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்க. வீட்டில் சொன்னவங்களை வச்சு நம்ம சூஸ் பண்ணலாமா, இல்லை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நம்ம பார்த்த விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி வாக்கு செலுத்தலான் இருக்கீங்க? வீட்டில் சொன்னதும் கேட்கலாம். பட் ஆல்சோ நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா, என்ன நடந்திருக்குன்னு. அதெல்லாம் வச்சு அண்ட் ஆல்சோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சே நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, இவங்க இது பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது அப்புறமா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படின்றத வச்சு கெஸ் பண்ணுறது தான், வேறு என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு ஓட்டர் ஐடி எல்லாமே வந்துச்சு. தென் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு பண்ணுறது. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக ஓட்டு போடுறதுடைய அவசியம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளோட கடமை இல்லைங்க. நம்மள ஆள போடுறாங்கன்றப்போ நம்ம தான் வந்து பார்த்து யாருக்கு போடணும், யாருக்கு போட்டால் நமக்கு வந்து நல்லதுன்றதை பார்த்து போடணும். இந்தியனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த ஜனநாயக கடமைங்கிறது நம்ம பதிவு பண்ணி ஆகணும். நோட்டாக்கு போடாமல் நமக்கு பிடிச்ச கேண்டிடேட்ஸுக்கு வாக்கு பதிவு பண்ணுங்கிறது மட்டும் நம்ம கடமை இல்லை. நம்ம யாரை நம்பி ஓட்டு போட்டிருக்கோமோ அவங்க நல்ல ஆட்சி கொடுக்கணும், ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய குலதெய்வத்தை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணி அந்த தெய்வம் அவங்களுக்கு துணையாக இருந்து நமக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிறதும் நம்ம கடமை தான். அதான் என்னோட ஆசை. நாங்கள் எப்போவுமே முதல்ல வந்து ஓட்டு போட்டுருவோம். எங்களுடைய கடமையாக நினச்சி சந்தோஷமாக பண்ணுறோம். நல்லாட்சி மலர எல்லாம் துணை இருக்கட்டும். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட மை ஏஜ் இஸ் நவ் 64. ஸோ எல்லா வருஷமும் நான் வந்துட்டு ரெகுலராக ஓட்டு போடுவேன். அண்ட் ஏர்லி இன் த மார்னிங் வி கம் அண்ட் டூ ஸோ தட் அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ரீசன் சொல்லி போடாமல் இருக்கக்கூடாது. இட் இஸ் அவர் டியூட்டி. வி ஃபீல் தட் இட் இஸ் அவர் டியூட்டி டு vote every time. Election day அன்றைக்கி they should not consider it as a leave day and go out and sit and relax. So it is our duty. லீவ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் வந்து உங்களோட உரிமையை வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே செலுத்தணும். இங்கே வந்து you have to come and vote and that's the point. So it's not that you sit at home and then later on வந்துட்டு எல்லோரும் ப்ளேம் பண்ணிட்டு இது இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. This is a chance for you to come and exercise your right. நாங்கள் 40 வருஷமாக ஓட்டு போட்டுருக்கோம். எனக்கு 66 வயசாகுது. கடமையை செய்யணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கோம். நல்ல ஆட்சி வரணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப துடிப்பாக காத்தாலே வந்து ஓட்டு போட்டுடணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த தரம் மகாபரிவா அருளால் நிச்சயமாக நல்ல ஆட்சி நடக்கும். இங்கே எப்போதுமே 2 கட்சி தான் பெரிய கட்சி. இப்போ புதுசாக சில பேர் கட்சி தொடங்கி வந்திருக்கிறதுனால இளம் தலைமுறையர்கள் அதில் அட்ராக்ட் ஆகி வந்து அவங்களும் ஓட்டு போட சான்ஸ் நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல ஆட்சி, இவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி வந்தால் எல்லாருக்குமே நல்லது. 100% ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியங்க. இது காத்தால போடுறதா சாயங்காலம் போடுறதா, இந்த வெயில் மழை அதெல்லாம் இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பார்க்காம எல்லாருடைய கடமை இது. நீங்கள் யாருக்கு போகிறீங்கன்ற அவசியம் இல்லை, ஆனால் ஓட்டு போடணும். உங்கள் உரிமையை நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்களே உங்கள் உரிமையை விட்டால் அப்புறம் நாளைக்கு வந்து சார் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு மற்றவங்கள சொல்லி மற்ற தலைவர்களை சொல்லி நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. மேஜரான கட்சிகளோட மேனிஃபெஸ்டோஸ் எல்லாம் ஆக்சுவலி யூடியூப்லேயே நீங்கள் வீடியோஸ் மாதிரி பார்க்கலாம். இங்கே கான்டெஸ்ட் பண்ணுற சுயேட்சை வேட்பாளர்கள் பற்றி எனக்கு தெரியல. பட் வந்து மேஜர் கட்சிகளோட மேனிஃபெஸ்டோஸை ஒரு சம்மரி மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ மொத்தமாக அவங்க மேனிஃபெஸ்டோஸ் படிக்கலைனாலும் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான். ஸோ ஓரளவு பேசிக்காக ஐடியா இருக்குது யார் யார் என்னென்ன நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஐடியாஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. அது பேஸ் பண்ணி தான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான ஃபீலிங்?
நான் ஆக்சுவலி இது எம்பி எலெக்ஷனுக்கு வந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. பட் இந்த வாலண்டியர்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க. இது நான் போன வாட்டி பார்க்கல. இந்த வாட்டி இது ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இந்த இனிஷியேட்டிவ் வித்தியாசமாக இருக்குது. நம்ம உரிமை இல்லை, அது ஓட்டு போட்டு தான் ஆகணும். உடம்பு சரியில்லைன்னாலும் முடியலைன்னாலும் வந்து ஓட்டு போடணும்னு எங்களுக்கு ஒரு வைராக்கியம். இது வரைக்கும் எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுருக்கீங்க? ஏதாவது ஒரு எலெக்ஷன் தவற விட்டுருக்கீங்களா? இல்லை, ஒரு எலெக்ஷன்லையும் தலைவர் எல்லா எலெக்ஷன் வந்து போட்டிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா மார்னிங்கே நம்மளுடைய கடமையை செய்யணுங்கிறது தான் என்னுடைய இது. ஈவன் என்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் தான் ஃப்யூச்சர் லைக் நேஷனுடைய இது. அதனால் அவங்க முதல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அவங்கள 2 பேரையுமே காலையிலே எழுப்பி கொண்டு வந்து இது பண்ண வச்சுருக்கேன், ஓட்டிங் பண்ண வச்சுருக்கேன். நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே சரி, அவங்க படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வி நெவர் இன்ஃப்ளூயன்ஸ் தெம் ஆக்சுவலி. வி ஆல்வேஸ் கோ பை தேர் சாய்ஸ். ஆனால் அது நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் கரெக்டு. இப்போ நான் அவங்களுக்கு கூட சொன்னது என்னென்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அதை நீங்கள் முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் சொல்கிறோன்றதுக்காக நீங்கள் போட வேண்டாம். ஃபுல் டைம் ஃபோன் வச்சு பார்க்குறாங்க. தே ஆர் ஆக்சஸிங் ஸோ மெனி இன்ஃபர்மேஷன். பட் இதையும் தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம ஒரு நாட்டையே ஒருத்தரை நம்பி கொடுக்குறோம். அந்த தொகுதியில் யார் இருக்கா, என்ன ஏது, அவங்களால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நாட் ஃபார் அஸ், ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நம்ம ஒருத்தருடைய ஓட்டு வந்து மற்றவங்க தலையெழுத்தையே கூட மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. 2004 நான் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தேன். 2004 ஒரே ஒரு ஓட்டில் ஒருத்தர் வந்து வின் பண்ணாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நான் லீவு தானே மெதுவாக போகிறேன் அதெல்லாம் கூடாது. மார்னிங் எழுந்து உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு நீ மீதி வேலைங்களை பார்க்கலாம். சார் ஜென்ரலாகவே நான் பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட் மை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் எதுக்கு போய் பண்ணணும், என்ன பண்ணாலும் யார் வந்தாலும் நான் தானே உழைச்சி சம்பாதிக்கணும். தட் இஸ் நாட் த கான்செப்ட். நம்ம வந்து நமக்காக பண்ணலை, நாட்டுக்காக தானே பண்ணுறோம். இந்த ஒரு நாள் மீதி எல்லா விஷயத்துக்கும் நம்ம போகிறோம். ஒரு மூவி போகிறதுனாலும் சரி டைமுக்கு போகிறாங்க, ஒரு கோவில் வீட்டு விஷயம் எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம். அது மாதிரி இது நாட்டுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு நாள் ஒரு கடமை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுறோம். அது பண்ணால் என்ன, நம்ம சொல்கிறோம் ஜனநாயக கடமை. பட் அதுக்கையும் மீறி இவங்களுக்குன்னு ஒரு இது வேணும். யாருமே அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இப்போ நான் பார்த்த வரைக்கும், இப்போ பேசின வரைக்கும் பெரியவங்களே வீட்டில் இருக்கவங்க சொல்லுங்கள், நான் எதுக்கு போய் ஓட்டு பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம சீட் பண்ணோன்னா எங்கே இருந்து சொல்லுங்கள். செய்யாராது இது தெர் ஆர் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன். நிறைய பார்த்திங்கன்னா இறந்து போனவங்கலாம் லிஸ்ட்டில் இருக்காங்க. இன்னும் கூட இருக்குது அது லிஸ்ட்டில். இப்போ நான் வந்து புக்கில் பார்த்திங்கன்னா இப்போ தான் டெலீட் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லதாக தான் போச்சுன்னு நினைக்கிறேன்.